இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாயின. ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்கள் புதிய மனுஷராயிருக்கிறோம். பழையவைகள் என்று பார்த்தால் மாம்சத்துக்குரிய காரியங்கள் நம்மளை விட்டு நீங்குகிறது, ஆவிக்குரிய காரியங்கள் நமக்குள்ளே நிலை கொண்டு இருக்கிறது. ஆவிக்குரிய காரியங்கள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படும் பொழுது நாம் அதற்குள்ள ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். இயேசு மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்ததுனால அவர் இந்த இடத்துல பூமிக்கு அவர் மனிதனாய் வந்து பிதாவானவர் என்ன சொன்னாரோ அதை அவர் செய்தவராயிருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் மாம்சத்தின்படி நம்மளுடைய குணங்கள் வெளிப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து எதை சொல்லுகிறாரோ, அந்த வேதத்தில் எதை சொல்லுகிறாரோ நன்மையானதை நாம் எடுத்துக்கொண்டு அப்படிப்பட்ட குணங்களை நமக்குள்ள இருந்து வெளிப்படுத்த வேண்டும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும்னு சொன்னோம்னா, மாம்ச சிந்தைகள், நமக்குள்ள இருக்கிற கோபங்கள், எரிச்சல்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் தான் மாம்ச சிந்தை. ஆவின் சிந்தையோ சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுவதும் அன்பு செலுத்துவதும் மாத்திரம் தான் ஆவின் சிந்தைகளாக இருக்கிறது. அதை நாம் கற்றுக்கொண்டவர்களாய் அதற்குள்ள நாம் நுழைந்தவர்களாய் இருக்க வேண்டும். இந்த வேதத்தில் இன்னொரு பகுதியில் சொல்லப்படுகிறது, ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறதை போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். முதலாவது பவுல் கிறிஸ்துக்குள்ள ஒப்புரவாகிறார். பவுலுக்குள்ள இருந்த எல்லா மாம்ச சிந்தைகளை அழித்து ஆவின் சிந்தை கிறிஸ்துவோடு ஒப்புரவாக வேண்டும் என்பது. அவர் ஒப்புரவானது மாத்திரமல்ல, அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள ஒப்புரவாக்க முயற்சிக்கிறவராகவும் செயல்படுகிறவராக இருந்தார். இந்த காலை வேளையில் நாமளும் அப்படிதான் கிறிஸ்துவுக்குள்ள நம்மை ஒப்புரவாக்கி அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள ஒப்புரவாக்க நம்ம செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம், இதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிதான நோக்கம். இதை நாம் அறிந்து செயல்படும் பொழுது நம்ம பொண்ணையோ பொருளையோ அல்ல பரலோகத்திற்கு கொண்டு போகிறது, ஆத்துமாக்களை நம்ம பரலோகத்துக்கு சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்கிறோம். அதை முயற்சித்து நாம் செயல்படும் போது தேவன் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமான நாளை தர வல்லவராக இருக்கிறார். God bless you.